வணக்கம். ஜெயக்குமார், ஊரப்பாக்கம். கலைஞர் நூற்றாண்டு கலைநிலை பூங்கா செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரியில் அமைந்துள்ளது. மிக சிறப்பான கட்டமைப்பு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பின்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளே நுழைந்தவுடனே வலதுபுறத்தில் டூ வீலர்லாம் நிப்பாட்டுறதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு முன்னிட்டு இது செஞ்சிருக்கிறதுனால இதனுடைய நிலப்பரப்பு 100 கிரவுண்டு உள்பட்ட இடம். இது மிக சிறப்பாக இந்த பூங்காவை அமைத்திருக்கிறார்கள். வலதுபுறத்தில் ஒரு செயற்கை குளம் அமைச்சிருக்காங்க. இது மழைநீர் சேமிப்புக்காக மிக சிறந்த ஒரு ஐடியாஸ் அது. நடப்பாதைகள் சிறப்பாக அமைத்திருப்பார்கள். அந்த பாதையில் இருபுறத்திலும் செடிகள் வச்சுருப்பாங்க. அந்த செடிகள் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் விளையாட்டு மைதானங்கள் இருக்குது, சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது. அதில் புற்கள் வளர்த்துருக்காங்க. அந்த புற்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் உள்ள பூச்செடிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் விதவிதமான செடிகளும் மரங்களும் வச்சுருக்காங்க. இளைப்பாறுவதற்கு நிறைய இடங்களில் இருக்கைகள் அமைத்திருக்காங்க. முதியோர்கள்லாம் ஓய்வெடுக்கிறதுக்கு. இதனுடைய நேரம் காலையில் 5 மணியிலிருந்து 10 மணியோடு மூடிடுறாங்க. மாலையில் 5 மணியிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. வணக்கம் ஐயா. ஊரப்பாக்கத்தில் ஐயஞ்சேரியில் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லுங்கள்? நல்லா சிறப்பாக இருக்குது பார்க்கு. இந்த இடத்துல இந்த பார்க் கிடைச்சது ஒரு பெரிய வரப்பு சார். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே மக்கள் வந்து போக்குவரத்துக்கும் வசதியாக இருக்குது. ரெண்டாவது மக்களுக்கு மனமகை பண்ணுற மாதிரி அந்த ப்ரெஸ்டேஷனுன்னுவாங்க, மன அழுத்தங்கள். ரெண்டாவது ஓய்வு எடுக்கிறது. இப்போ தற்காலிக நவராக வீட்டில் எல்லாருமே வந்து அடுக்குமாடி குடியிருக்கிறதுனால இயற்கையோட இப்போ நேசிக்கணும்னா இது மாதிரி பார்க்குக்கு வந்தால் தான் முடியும். சரி, இங்கே வந்தால் 4 பேரை சந்திக்கவும் சிந்திக்கவும் நல்ல ஏற்ற இடம். இது வந்து இதை பெரிய மாபெரும் முயற்சி எடுத்து செஞ்ச நம்ம தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கும் தொழிலாளர்கள் அவர்கள் நிர்வாகர்களுக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல இது கிடைச்சது எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். காலையில் வந்து மூத்த குடிமக்கள் வந்து நடைப்பயிற்சிக்கு வராங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வருமோ வராமல் எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம தமிழக முதல்வர் பெரும் முயற்சி எடுத்து நாங்களாம் மகிழ்ச்சியாக இருக்குது. இதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஓ சரி சார். அது ஒரு நல்ல ஒரு இது. அதனால் நாங்கள் எப்போவுமே தமிழ்நாடு அரசுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு, முதல்வருக்கு, அந்த துறை அமைச்சர்களுக்கு, சிஎம்டி அமைச்சர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள்.
இங்கே ஒரு குழந்தையினுடைய சிலை வச்சுருக்காங்க. அதை சுற்றிலும் வாட்டர் கேன் வச்சுருக்காங்க. என்ன பொருள்னால், இந்த யுகத்து பிள்ளைங்களெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கிற செயற்கை வாழ்க்கையில் வாழறோன்னு காட்டுறாங்க. இங்கே ஒரு 3 பிள்ளைகள் நிற்கிறது போல் இருக்கும். கிட்ட போய் பார்த்தோம்னாக்கா வருங்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குன்ற இந்த சிற்ப சிலையை பாருங்கள். ஒரு துளி தண்ணீர் மேலேருந்து கொட்டுறத அதை கீழே ஒரு பாத்திரத்தில் ஏந்தி நிற்கிறது போல் ஒரு சிலை அமைப்பு. சின்ன பையன் விவசாயம் பண்ணுவது போல் இந்த சிலை. என்னதான் நவீன நாகரிகம் வந்தாலும் நாம் உண்ணுவதற்கு தானியங்கள் தேவை, அதனால் விவசாயமும் தேவை என்று. Aditya. It is very beautiful. Very beautiful. Yes. Okay. Nice park in the Ilambagam. Okay. My house is Revatipuram 6th Street. Okay. Daily is coming now? Daily, because nice view. Very best park in this city. Okay, thank you. Tamil Nadu, sir. இரவு நேரங்களில் வண்ண விளக்குகள் அலங்காரம் மிக அருமையாக இருக்கும். நடப்பாதை ஓரங்களில் புல்களிலும் செடிகளிலும் வண்ண விளக்குகள் அமைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்கிறது. காலை 5 மணியிலிருந்து 10 மணி வரை திறந்திருக்கும். மாலை 5 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.